பாருங்க, பூண்டு கார சட்னி செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த வானல் சட்டியில் எண்ணெய் ஊற்றி, கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம நல்லா சூடாயிடணும். எண்ணெய் சூடானோன்னா உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, ஒரு அரை கப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கணும். சின்ன இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுவிடாமல் வெள்ளையாக இருக்கிறப்பயே வறுத்துட்ருக்கப்பயே எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம இதுலேயே வந்து வரமிளகாயும் போட்டுடணும். வரமிளகா வந்து 10-15 மிளகா எடுத்து வச்சுக்கணும். அதையும் நம்ம வந்து இதிலே போடணும். 1 டம்ளர் வந்து நான் வந்து பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 15 மிளகாய் எடுத்துக்கணும். நம்ம வந்து இது வீட்டுக்கு தான் தயாரிக்கிறோம். அதனால் வந்து வீட்டுக்கு ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து ஒரு 2-3 நாள் வச்சுருந்து சாப்பிட்லாம். ஒரு வாரம் கூட வரும். அந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். இது வந்து ஒரு 15 மிளகாய் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். மிளகாயும் உளுத்தம்பருப்பும் சேர்ந்து வறுபட்டுருக்கப்போ நம்ம வந்து இந்த பூண்டையும் அதிலே போட்டுடுறோம். இந்த பூண்டு நல்லா வெந்து செவக்க வர்ற அளவுக்கு நசுக்கணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம வந்து பூண்டை இதுலேயே நாங்கள் வேக வச்சிடணும். கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு நம்ம இதில் சேர்த்து இதோடய சேர்த்து வதக்கிடுறோம். அதுக்கப்புறம் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிறோம் இதிலையே. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் இதிலே போட்டுக்கிறோம். உப்பு, பெருங்காயத்தூள் 2மே நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபைனலாக இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இறக்குற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துட்டு கலர் பார்த்திங்களா, பூண்டு கலர் எப்படி ஆயிருக்குன்னு. இந்த கலர் வந்தோடனே எண்ணெயிலேருந்து அப்படியே எடுத்து தனியாக ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு தண்ணி வேணும்னா கொஞ்சமாக சிறிதளவு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். திரும்பவும் நிறைய கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு நம்ம வந்து இதை தாளிப்பு கொடுத்து அந்த அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு கார சட்னியை எடுத்து இதில் நம்ம போட போகிறோம். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்ல மணமாக இருக்கும், வாசனையாக இருக்கும், டைஜஸ்டிங் ப்ராப்ளம் வராது. அப்புறம் வந்து நம்ம கலர் வேணும்னா இந்த சமயத்தில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கார சட்னி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரமிளகாயோடு நிறுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சக்தி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சுக்கிட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு, பிளாஸ்டிக் பாக்ஸோ கண்ணாடி பாக்ஸோ ஏதோ ஒன்று ஏர்டைட் கண்டெய்னரில் ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு நம்ம போட்டு வச்சிட்டோமா, 1 ஸ்பூன் எடுத்து வச்சிட்டோமா 2 இட்லி சப்பாத்தி எதுக்கு வேணாலுமே ஆப்டாக இருக்கும். நீங்கள் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.